அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஔவையார் பூஜை. ஔவையார் பூஜை அப்படின்றது நம்ம காலங்காலமா கிராமத்துல கொண்டாடிட்டு வர, கும்பிட்டு வர ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஔவையார் பூஜை அப்படின்னா என்ன? நெறைய பேர் ஔவையார் சாமிய நெனச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்களோட வீட்ல நாங்க தாத்தா, பாட்டி காலத்துல இருந்தும் சரி, எங்களுடைய அந்த கிராமத்துல சரி, என்ன ஔவையார் பூஜை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது இந்த பூஜையில ஆண்கள் கலந்துக்கவே கூடாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு ரூல். அதே மாதிரி நம்ம படைக்கக்கூடிய அந்த பிரசாதத்த கூட நம்ம ஆம்பளைங்களுக்கு வீட்ல இருக்கக்கூடிய ஆம்பளைங்களுக்கு பாய்ஸ்க்கே குடுக்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு கூட நம்ம குடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். அப்படி என்ன பூஜை? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல, ஒரு வீட்ல ஒரு கன்னிப் பெண் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 அண்ணன்க இருந்திருக்காங்க. 4 பேருக்குமே சரியான வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஔவையார் பாட்டி, இவங்க கிட்ட சாப்பாடு யாசனம் கேட்க, அவங்க ஐயோ! நம்மகிட்டயே எதுவும் இல்லையே! நம்ம எப்படி ஔவையார் பாட்டி கிட்ட சொல்றதுன்னு, அந்த தங்கை, அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாரி வெட்கப்பட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அத பார்த்த ஔவையார் பாட்டி என்னம்மான்னும்போது, இந்த மாரி அந்த பொண்ணு கதவுக்கு பின்னாடி இருந்தே சொல்லியிருக்காங்க, "இல்ல பாட்டி, எங்க வீட்ல இந்த மாரியான ஒரு சூழ்நிலை. எங்களுக்கே சாப்பாடு இல்ல. நான் என்ன உங்களுக்கு குடுக்க முடியும்? அதனால தான் நான் அசிங்கப்பட்டு நான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஔவையார் பாட்டி சொல்லிக் குடுத்தது தான் இந்த நோன்பு. என்ன அப்படின்னா, "நீ இந்த மாதிரி பச்சரிசி மாவுல கொழக்கட்டை செஞ்சு, உப்பில்லாத கொழக்கட்டை செஞ்சு, நீ ஆம்பளைங்க யாரும் பார்க்காத நேரத்துல நீ பூஜை பண்ணு. பூஜை பண்ணிட்டு உனக்கு பணவரவு எல்லாமே நல்லபடியா இருக்கணும்னு நீ வேண்டிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்கா, அவங்க அண்ணன்களுக்கு யார்கிட்டயுமே சொல்லாம, நடுராத்திரியோ இல்லன்னா ஒரு நைட் நேரத்துல உப்பே போடாம நம்ம பச்சரிசி மாவுல கொழக்கட்டை பண்ணுவோம் இல்லையா? அந்த கொழக்கட்டைய அவ செஞ்சிருக்கா. செஞ்சுட்டு அந்த பிரசாதத்த ஒவ்வொரு வாரமும் வச்சு, எனக்கு எங்க வீட்ல பணம் நிலைச்சு இருக்கணும். எங்களுக்கு பணவரவு வரணும். நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வேண்ட வேண்ட, அவங்க அண்ணன்களுடைய எல்லாமே நல்லா தழைச்சு, வேலை கிடைச்சு, நல்லபடியா சம்பாதிச்சிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, ரொம்ப வசதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. ஆ அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நேரத்துல இந்த தங்கைக்கு கல்யாணம் பண்ணியும் குடுத்திருக்காங்க. அப்ப அந்த பெண் என்ன பண்றா, அவங்க அண்ணன்களுடைய வைஃப்ங்க கிட்ட இந்த பூஜைய பத்தி சொல்றா. இந்த மாதிரி நீங்களும் விரதம் இருங்க. நான் இப்படி இருந்து தான் எங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவ கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு போயிடுறா. அந்த வீட்ல மாமியார் வீட்ல அவ அந்த பூஜைய தொடர்ந்து பண்ணி அவங்க வீடு செழிப்போட இருக்கு. ஆனா, இவங்க அண்ணனுடைய ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஆ அந்த அண்ணிங்க யாருமே இந்த பூஜைய ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது, வந்த செல்வம் ஃபுல்லா கரைஞ்சு, திரும்ப அவங்க பேக் டூ ஃபார்ம் அந்த கஷ்டப்படுற நெலைமைக்கே வந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடுச்சு. இத கேள்விப்பட்ட அந்த பெண் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பூஜைய துவங்கி குடுத்து, எல்லாரையும் முறையா பண்ண சொல்லி, திரும்ப அவங்களுடைய அண்ணனுடைய குடும்பம் தழைச்சது அப்படின்றது புராணத்துடைய கதை. இதை எப்படி நம்ம முறையா பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருடைய வீடுகள்லயும் நம்ம ஜென்ஸ்க்கு சொல்லிடுவோம். இந்த மாரி பூஜை பண்ண போறோம். நீங்க யாரும் அந்த டைம் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களலாம் பெட்ரூம்ல விட்டுட்டு, நம்ம ஹால்ல இல்ல நம்மளுடைய பூஜை ரூம்ல இது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பானை குடுத்துருவோம். அதாவது ஒவ்வொரு பானை ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த கொழுக்கட்டை செய்றதுன்னு சொல்லிட்டு நாங்க அத செட்டாவே வச்சிருப்போம். அது அது அவங்கவங்களுக்கு ஈவன் எங்களுடைய குழந்தைகள் வரைக்குமே ஒரு பானை குட்டியா வச்சிருப்போம் நாங்க. இந்த பூஜை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பானைய தான் யூஸ் பண்ணி ஆ மாவு பெசஞ்சு உப்பு போடக்கூடாது. மாவு பெசஞ்சு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் திரட்டும்போது, வீட்ல யாரு சுமங்கலி பெண், நல்ல முதிர்ந்த சுமங்கலி பெண் யாரு இருக்காங்களோ, அவங்கள உட்கார வச்சுட்டு, நம்ம எல்லாரோட கையிலயும் அந்த கொழுக்கட்டை வேகறதுக்குள்ள இந்த ஔவையாருடைய கதைய அந்த பெண்மணி நமக்கு சொல்வாங்க. நம்ம கையில புங்கை மரத்துடைய இலையும், வேப்ப மர புங்கை மரத்துடைய இலையும், புளிய மரத்துடைய இலையையும் கையில வச்சுட்டு இந்த கதைய கேட்போம். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொன்னேன் இல்லையா? அவங்க பூஜை பண்ணும்போது, அவங்க அடுப்பு பத்த வைக்கும்போது, ஒரு பூனை அந்த மேட்ச் பாக்ஸ ஆ சிறுநீர் கழித்து நனைச்சிருச்சு.
ஸோ அதனால இந்த பொண்ணு என்ன பண்றா, பக்கத்துல இருக்கக்கூடிய மயானத்த எட்டி பார்க்குறா. எது மேல ஏறினா, புங்கை மரத்துல ஒரு கால் வச்சும், புளிய மரத்துல ஒரு கால் வச்சும் எட்டி பார்க்குறாங்க. அங்க இருந்த ஒரு நெருப்ப எடுத்துட்டு வந்து தான் இவுங்க வந்துட்டு அந்த பூஜைக்கான பிரசாதத்தையே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த 2 இலைகளையும் நம்ம கையில வச்சுட்டு, அவங்க சொல்ற இந்த கதைய நமக்கு சொல்வாங்க. நம்ம அத வந்து கேட்போம். அதுக்குள்ள நம்மளுடைய பிரசாதமும் ரெடி ஆயிடும். அதற்கப்புறமா சுமங்கலி பெண்கள் எல்லாமே கலச நீர், அந்த செம்பு நீர்ல வந்துட்டு அவங்களுடைய மாங்கல்யத்த காட்டி, அதே தண்ணீல அவங்களுடைய முகத்தையும் பார்த்து, எங்களுடைய ஹஸ்பண்ட் நல்லபடியா இருக்கணும். எங்க வீட்ல எல்லாமே தழைச்சு இருக்கணும். எல்லாமே செல்வ செழிப்போடு நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த பிரசாதத்தையும் வச்சு, ஆரத்தி காட்டி இந்த பூஜைய முடிப்பாங்க. ஸோ இதுதான் ஆத்தென்டிக் ஔவையாருடைய பூஜை. ஸோ அடுத்த நாள் வரைக்கும் அந்த கொழக்கட்டைய ஜென்ட்ஸ் கண்லயே படாம சாப்பிட்டுட்டு முடிச்சிடுவோம். ஸோ இதுதான் ஔவையார் பூஜை. இந்த ஔவையார் பூஜை பண்ணா கண்டிப்பா வந்து செல்வம் வந்து சேரும் அப்படின்றது தான் ஐதீகம். ஸோ அதே மாதிரி அந்த கொழக்கட்டையிலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து செய்வாங்க. ஓகே. ஸோ வந்து அந்த பூனையெல்லாம் வந்தது இல்லையா? ஸோ பூனையுடைய பாதம், சிலர் பூனை மாதிரியெல்லாம் கொழக்கட்டை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டி. இந்த பூஜையே முக்கியமா வந்து பணத்துக்காக தானே பண்றோம். பணம் வரணும், நம்ம வீடு ஐஸ்வர்யமா இருக்கணும்னு. ஸோ பணப்பெட்டி வச்சு அதுக்குள்ள பணம் இருக்கிற மாதிரி, முத்தெல்லாம் இருக்கிற மாரி, கோல்டெல்லாம் இருக்கிற மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ வெந்த உடனே நான்லாம் வந்து எனக்கு பணப்பெட்டி வேணும் அப்டின்லாம் எடுத்து சாப்ட்டுருவேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா இருக்குங்க. அதான் உண்மையிலேயே கிராமத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து கட்டாயமா வராது. பட் இருந்தாலும் இப்ப நெறைய பேர் அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மாறிட்டு இருக்காங்க. ஆசைப்பட்டுட்டும் இருக்காங்க. ஸோ நிச்சயமா நீங்க ஃப்ளாட் சிஸ்டம்ல வாழ்ந்தா கூட பரவால்ல. நம்மளுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற லேடீஸ் எல்லாம் சேர்ந்து, இல்ல நம்மளுடைய பக்கத்து வீட்ல இருக்கிற லேடீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பூஜைய சிறப்பா பண்ணுங்க. ஸோ அதே மாரி இந்த பூஜைய 3 மாசங்கள் தான் பண்ணுவாங்க. மாசி, தை, ஆடி. மறந்தா மாசி, தப்புனா தை, அயித்தா ஆடி. இந்த 3 மாசத்துல அதாவது 1 மாசம் விட்டா கூட அடுத்த மாசம், இல்ல இன்னொரு மாசம் விட்டா ஆடி மாசம். இந்த மாதிரி வருஷத்துல இந்த 3 மாசத்துல தான் இந்த பூஜைய நம்ம வந்து செய்யணும். ஸோ இதுதான் வந்து ஔவையாருடைய அ வழிமுறை. ஸோ இத வந்து ஜென்ஸுங்க கிட்ட நம்ம வீட்ல பக்குவமா எடுத்து சொல்லலாம். "என்னங்க நீங்க இந்த ஒரு கதைய இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. இது ஜென்ஸ் எல்லாம் கேட்பாங்களே!" அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ல நம்மளுடைய வீட்டாளுங்களுக்கும், நம்மளுடைய ஜென்ஸுங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இந்த கதைய சொல்லி தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இல்லன்னா நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் நடுராத்திரிலன்னு நெனச்சுப்பாங்க. ஸோ அதனால நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆம்பளைங்களுக்கு நம்ம வந்து தெளிவா இந்த கதைய நம்மளுடைய நல்லதுக்காகவும், நம்ம ஃபேமிலியுடைய வளர்ச்சிக்காகவும் தான் பண்ணுறோம். அப்படின்றத சொல்லியே, அவங்கள நம்ம உள்ள இருக்க சொல்லி, இந்த பூஜைய நம்ம சிறப்பா பண்ணலாம். கட்டாயமா இந்த ஆடி மாசத்துல நீங்களும் 2 பான ரெடி பண்ணிக்கோங்க. 1 மாவு பெசைறதுக்கு, 1 கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு. ஸோ ரெடி பண்ணி இந்த பூஜைய நீங்க செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.